அண்ணாமலையன் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை அப்படியே கொட்டி இருக்காங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன். அக்காக்கு சில கேள்விகள் கேட்கணும். அண்ணாமலையனுடைய ஆதரவாளர்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பரப்புங்க. அக்கா என்ன சொல்றாங்க, அண்ணாமலை வந்த உடனே அவருக்கு 2021 நாங்க போட்டி போறதுக்கு சீட்டு கொடுத்தோம் அப்படின்றாங்க. 2021 அண்ணாமலையனுக்கு நீங்க சும்மா சீட்டு கொடுக்க கிடையாது. 9 வருஷமா கர்நாடகால சிங்கம்னு பேர் எடுத்த புகழின் உச்சியில இருந்தாரு. ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சியினுடைய சிஎம் வேட்பாளராக அண்ணாமலையன் இருப்பாரு அப்படின்னு ஒரு புகழ்ல இருக்கும் பொழுது அண்ணாமலையனுக்கு அந்த சீட்டை கொடுக்குறீங்க. அதுலயும் கொடுத்த தொகுதி என்ன? அரவக்குறிச்சி. அரவக்குறிச்சியில இஸ்லாமியரோட வாக்கு வங்கி மட்டும் 25,000. அப்போ 25,000 இஸ்லாமியர்கள் அண்ணாமலையனுக்கு எதிராக இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய வேட்பாளர் அண்ணாமலையன் அவர்கள் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கவுண்டிங்ல எதிர்த்தரப்பு வேட்பாளர் 25,000 இருந்து ஆரம்பிக்கிறார். அப்போ டஃப்பான தொகுதி தான் அவருக்கு கொடுத்தீங்க. இதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. அடுத்து அண்ணாமலையன் அவர்கள் 24 அதாவது 2024 கோயம்புத்தூர்ல போய் போட்டி போட்டுட்டாருன்றாங்க. கோயம்புத்தூர்ல போட்டி போடாம அண்ணாமலையன் வேற எந்த தொகுதியில போட்டி போடணும்னு அக்கா சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் கோயம்புத்தூருடைய முகமாக இருந்தாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூருடைய முகமாக இருந்தாங்க. 2 பேருமே வெவ்வேறு பொறுப்புல இருந்தாங்க. பதவிகளில் இருக்கும் பொழுது அங்க அண்ணாமலையன் நிக்கிறது என்ன தப்பு? நீங்க மற்றவர்கள் உழைத்து வைத்திருக்கக்கூடிய தொகுதியை போய் நீங்க அபகரிச்சிருக்கீங்க. வினோத் பி செல்வம் அண்ணா அவர்கள் உழைத்திருந்த தொகுதியில நீங்க அபகரிச்சிருக்கீங்க. எஜி சூர்யானா அவர்கள் உழைத்து வைத்திருந்தக்கூடிய தொகுதியை நீங்க அபகரிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பல தொகுதிகளை அக்கா தமிழிசை அவர்கள் அபகரிச்சிருக்கும் போது அண்ணாமலையன் அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காருன்னு கேட்டா கிடையாது. அதே போல அண்ணாமலையன் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் பாஜகவை 2% இருந்து 11% வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியை 18% கொண்டு வந்திருக்காரு அண்ணாமலையன். அது போக அண்ணாமலையன் அவர்கள் தான் உள்ளாட்சி தேர்தலில் 2022 அதிகப்படியானவரை போட்டி போட வச்சாரு. தாமரை சின்னத்தை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்தவர் உங்களை விட. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் தாமரை சின்னம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலையன் தான். அதிகப்படியான இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சவன் அவனுக்கு தெரிஞ்சவன் அப்படிலாம் அண்ணா யாருக்கும் சீட்டு கொடுக்க கிடையாது உள்ளாட்சி தேர்தலில். அதே போக அண்ணாமலையன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒன்னா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க தமிழிசை குரூப்புங்க, இவங்க பொன்னார் குரூப்புங்க, இவங்க சிபிஆர் குரூப்புங்க, இவங்க வானதி குரூப்புங்க, இவங்க ப்ரொஃபசர் குரூப்புங்க. இப்படி உங்களுக்குள்ளேயே குரூப் பாலிடிக்ஸ் இருந்துச்சா இல்லையான்னு பார்க்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி எல்லாருமே நீங்க எதுக்காக குரூப்பா ஒண்ணு சேர்ந்தீங்க? அண்ணாமலை எனக்கூடிய ஒரு மனிதர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு மட்டும் புகழோட உச்சியில போயிட்டு இருக்காரு. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இன்னைக்கு கூடிய பாஜக தலைவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. சரி, இன்னைக்கு அண்ணாமலையன் வெளியில போயிட்டாருல்ல, இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையனுக்கு நிகரான கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இதை பத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது. எதுக்காக அக்கா வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பகிர்ந்து விடுங்க.